ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழக அரசு அறிவிப்பு விட்டதும் போதும் ரேஷன் கடையில எல்லாம் பொருளெல்லாம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டோக்கன் வாங்கும் போதும் ஒரே கூட்டம். டோக்கன் வாங்கிட்டு வந்தது தான் சரி, பொருள் வாங்கி ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலான்னா அப்பையும் செம்ம கூட்டம். கூட்டத்தில் வேற அடிதடி சண்டை. எதனால இந்த திட்டு சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நிற்பாங்க. எனக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சேர்த்துனா பரவாயில்ல, 4 பேர்த்த உள்ளே வந்து சேர்த்து நிற்பாங்க. அப்போ தான் அந்த சண்டையே ஆரம்பிக்கும். இந்த சண்டையெல்லாம் பொறுத்துட்டு நின்று பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை கொடுத்துருந்தாங்க. கரும்பு ஒன்று, ரூ. 3000 பணம் வேறு செலவுக்கு கொடுத்துட்டாங்க. இதுலேயே மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேட்டி சேலையும் நான் ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்தது தான். போன வருஷம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு புடவை கொடுக்க ஆரம்பித்தாங்க எங்கள் கார்டுக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா, சேலையும் வேஷ்டியும் 2 சேர்த்து ஒட்டுக்கா ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க. பல்காவாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனேயே பணத்தை வேற பிரிக்க சொல்லிட்டாரு. அவருக்கு ரூ. 1500, எனக்கு ரூ. 1500. ஏன்னா குடும்ப தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு. உங்கள் கதை எப்படி?